கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பனிமய மாதா ஜெபக்குழு சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டோட நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த புதிய ஆண்டு 2026 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆண்டவரோட வார்த்தைக்காக காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. வருடங்கள் கடந்து போகும், நாட்கள் கடந்து போகும், ஆனாலும் என் வாயிலிருந்து வந்த வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது என்று சொன்னார். தேவனுடைய வார்த்தையை நாம் கவனமுடன் செவிசாய்ப்போம். திருப்பாடல் 67வது திருப்பாடல் 1வது இறைவார்த்தை. கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசீர் வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. இந்த ஆண்டு வெளிச்சத்தின் ஆண்டு, இருளை நீக்குகிற ஆண்டு, உன்னை பிரகாசிப்பிக்கிற ஆண்டு. இந்த ஆண்டிலே நாம் ஆண்டவரை நெருங்கி சேர வேண்டிய ஒரு ஆண்டு. அவரை நாம் அதிகமாய் நெருங்கி சேர வேண்டும். 4வது திருப்பாடல் 6வது இறைவார்த்தையை நாம் வாசிக்கிற போது, அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே, யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தேடுகிற ஒரு அனுபவத்தை இந்த ஆண்டு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரை நாம் அதிகமாய் தேடுகிறது உண்டு, அதிகமாய் நாம் அவருடைய சமூகத்தை நாடுவது உண்டு. ஆனாலும் இன்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடும் சந்ததி. அவரை நாம் தேட வேண்டும், விசாரிக்க வேண்டும், அவருடைய சமூகத்தை நாம் நாட வேண்டும். ஆகவே இணைச்சட்டம் 4ஆம் அதிகாரம் 29வது இறைவார்த்தையிலே நாம் வாசிக்கிற போது, மாறாக அங்கு இருக்கையில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நீங்கள் நாடினால், உங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் தேடினால் அவரை கண்டடைவீர்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நீங்கள் நாடினால், நீங்கள் தேடினால், முழு இருதயத்தோடு அவரை தேடினால் நீங்கள் கண்டடைவீர்கள். எரேமியா 29ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம், நீங்கள் என்னை தேடுவீர்கள், முழு இருதயத்தோடு தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். எசையா 55:6 வாசிக்கிறோம், ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்கள்ல, ஆண்டோட வருகையினுடைய கடைசி நாட்கள், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிற நாட்களிலே, நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேடுகிற அனுபவத்தை நாம் இந்த வருடம் ஒரு தீர்மானமாக எடுப்போம். நாம் இவ்வளவு நாட்களும் ஆண்டவரை தேடிக்கொண்டிருந்தோம், ஆண்டவரை நாடினோம், ஆண்டவரை விசாரித்தோம். ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிற காரியம், நாம் ஆவியோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும், ஆவியோடு அவரோடு உறவாட வேண்டும். இறை வார்த்தையை நாம் தியானிக்கிற போது ஆவியோடு வெளிப்பாடுகளோடு நாம் தியானிக்க வேண்டும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது இறை வார்த்தையை நாம் வாசிக்கிற போது, எனக்கு அன்பு காட்டுவோருக்கு நானும் அன்பு காட்டுவேன், என்னை ஆவலோடு தேடுகின்றவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள். ஆவலோடு நாம் தேடுகிறவர்களை என்னை கண்டுபிடிப்பார்கள். ஆவலோடு தேடுகிறவர்கள், ஆவலோடு தேடுகிறவர்கள். இதோ ஒரு கடமை, இல்லைன்னா பாவம். இன்னைக்கு இன்னைக்கு பைபிள் வாசிக்கலன்னா பாவம், அதுக்காக வாசிச்சேன். இன்னைக்கு ஜெபம் பண்ணலன்னா பாவம், அதுக்காக நான் ஜெபம் பண்ணேன். இல்ல, உள்ளன்போடு ஆவலோடு என் நேசரை நான் ஆவலோடு தேடுவேன் என்று தேடுகிறவர்கள் தான் அவரை கண்டடைய முடியும். அப்படி என்றால் நாம் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேத பகுதியில அவருடைய முகத்தின் வெளிச்சத்தை ஆண்டவர் நமக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். திருப்பாடல் 43ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தையில வாசிக்கும் போது, உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும், அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். இங்க 2 காரியங்களை சொல்லுகிறார், வெளிச்சம், சத்தியம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18வது இறைவார்த்தையை வாசிக்கிற போதும், தாவீது ஆண்டவருடைய திருமுன் வந்து அமர்ந்து இவ்வாறு பேசுகிறார், என் தலைவராம் ஆண்டவரே, இதுவரை நீர் என்னை வழிநடத்தி வந்ததற்கு நான் யார்?
என் குடும்பம் யாது? 2025 வரை கர்த்தர் தான் உன்னை நடத்தினார். கர்த்தருடைய கரம் தான் உன்னை நடத்தினது. இன்றைக்கு மனிதர்கள் கேட்கிற காரியம் என்ன? நான் விரும்புகிற காரியம் நடக்கவில்லை என்று சொன்னால், ஆண்டவர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் எனக்கு கண் இல்ல, ஆண்டவர் என்ன கேட்கல. ஆனா திரும்பி பாருங்கள், உங்களோட வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தர் நடத்தினார், கர்த்தர் சுமந்தார், கர்த்தர் உங்களை தாங்கினார். நாம் மறக்க கூடாது. நன்றியற்றவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமானவர்களே, திருத்துதர் பணி 17ஆம் அதிகாரம் 26 27 நாம் வாசிக்கிற போது, நாம் எங்கு தங்க வேண்டும் என்ற எல்லை குறியை கூட ஆண்டவர் தான் வைத்திருக்கிறார். ஏன் எப்படி ஆகிலும் நம் கடவுளை தேடி கண்டுபிடிக்க வேண்டும், தடவியாகிலும் கண்டுபிடிக்க வேண்டும், தேவனை கண்டுபிடிக்க வேண்டும் என்று விரும்பும். வேதத்துல நாம் வாசிக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். நாம் வசனம் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த வருடம் நீங்கள் சுவைத்து பாருங்கள், அவரை அனுபவிங்கள், அனுபவமாக்குங்கள். அவர் உங்களுக்குள்ளாய் கடந்து வர வேண்டும். நீங்கள் ஆவியிலே அவரை நீங்கள் மூண்டு கொள்ள வேண்டும். அவரை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அவரை நீங்கள் முழுமையாக நிரம்ப வேண்டும். உங்கள் ஆவியிலே அவர் நிரப்பப்பட வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, அவரை நீங்கள் அனுபவிங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு மாற வேண்டும். சிலர் நினைக்கிறார்கள், ஆவிக்குரிய வாழ்வு என்றால் வேதத்தை வாசிப்பது, ஜெபத்துக்கு போவது, ஊழியம் செய்வது, இதுதான் ஆவிக்குரிய வாழ்வு. இல்லை, அவரை நீங்கள் அனுபவியுங்கள். You have to experience the holy life. அவர் உங்களுக்குள் வர வேண்டும். ஆகவேதான் இங்கே நாம் பார்க்கிறோம், யோபு 29ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தையில நாம் வாசிக்கிற போது அவர் என்ன சொல்லுகிறார்? 29:3. அப்போது அவர் விளக்கு என் தலைமீது ஒளி வீசிற்று. அவரது ஒளியால் இருளில் நான் நடந்தேன். சொல்லுகிறார், சென்ற மாதங்களில் எல்லாம், கடந்து சென்ற நாட்களில் எல்லாம் அவர் எனக்கு விளக்காக இருக்கார். அதுல 3வது இறைவார்த்தையை வாசிக்கும் போது அங்க சொல்றார், அவர் விளக்கு என் தலையின் மீது ஒளி வீசிற்று. தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த ஜனவரி மாதத்துல உங்க மேல ஒரு விசேஷித்த தெய்வத்தினுடைய அருள் இறங்கி வர வேண்டும். நான் ஆசீர்வாதமாக இருப்பது, அவர் ஒளி என் மீது இருக்க வேண்டும். இருள் அகண்டு போக வேண்டும். எஸ், ஒரே ஒரு ஒளி, அது மேலிருந்து இறங்கி வந்த ஜீவ ஒளிதான், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அந்த ஒளி, அந்த வெளிச்சம் நம் மீது கடந்து வர வேண்டும். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தையில வாசிக்கிறோம், இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. கர்த்தருடைய பிரகாசம் நம்மேல் வரட்டும். மோசே பக்தன் இப்படியா எழுதுகிறான், சங்கீதம் 90:14 எழுதுகிறான், காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். அப்போது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். ஆம். எசையா 35:10 சொல்லுகிறார், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் மேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பு அவர்களை விட்டு வெளியே போகும். எதிர்பாராத நேரத்துல உங்கள் மீது வந்த புயல், உங்களுக்குள் வந்த இழப்புகள், உங்களோட குடும்பத்திலே வந்த இழப்புகள், நீங்கள் நேசித்தவர்களை நீங்கள் இழந்திருக்கலாம், அமைதியற்று இருக்கலாம். கலங்காதீர்கள். இந்த வருடம் அவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கடவுள் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். 2 சாமுவேல் 22:29 சொல்லுகிறார், அவரே என்னுடைய விளக்காய் இருக்கிறார். என் இருளை வெளிச்சம் போல மாற்றி நம்மை பிரகாசிப்பிக்கிறதுக்கு அவரே எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். கர்த்தரே எனக்கு வெளிச்சம், அவர்தான் எனக்கு வெளிச்சம். யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தை சொல்லுகிறது, உலகத்தில் வந்த எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவரே. அந்த ஜீவ ஒளியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களோட கண்கள் வெளிச்சமாகட்டும், சத்தியத்தை அறியட்டும், இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கட்டும். இந்த வருடம்
ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே, வேதத்தின் வெளிச்சத்துக்குள், ஆவியின் வல்லமைக்குள், ஆவிக்குரிய மண்டலங்களுக்குள் எங்களை நடத்தும் ஆண்டவரே என்று கேளுங்க. வெறுமனே, ஆண்டவரே என் கடன் பாரம் நீங்கணும், எனக்கு ஒரு புது தொழில் தாங்க, இது இல்ல. இதெல்லாம் உனக்கு தேவை என்பது உன் பரம தகப்பனுக்கு தெரியும். மத்தேயு 5 15 14 16 வரை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 5 14 வரை. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை. மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயலைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். நீதி நிமித்தம் வெளிச்சமாய் வாழும்போது பாடுகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், சோர்வுகள் வரலாம். ஆனால் சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகக்கூடாது. யோவான் 8 12 இறை வார்த்தையில சொல்லுகிறார், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். இந்த ஒளியை, ஜீவ ஒளியை நாம் அடைய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு எனக்குள் இருக்கிறார். நானே ஒளி, நானே மேலிருந்து இறங்கி வந்த ஒளி. அப்படின்னா அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்க வெளிச்சத்தை வெளியே தேட வேண்டியதில்லை, உங்களுக்குள்ள அவர் இருக்கிறார். எபேசியர் 5 இறை வார்த்தை. எபேசியர் 5:8 வாசிக்கிறோம். முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? அந்தகார வல்லமை. அந்தகார வல்லமை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? வெளிச்சம் இல்லாத, என்ன சொல்லுவாங்க, இருட்டு இல்லையா? காரிருள், அதுதான் அந்தகாரம் அப்படிம்பாங்க இல்லையா? முன்னாடி அந்தகாரமா இருந்த இருளில் இருந்தோம். இப்பொழுது ஆண்டவருக்குள், கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் இருப்போம். ஹalleluya, ஹalleluya. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் உங்களை மாற்றி இருக்கிறார். சத்தியத்தை அறிந்து பரிசுத்தத்தை நாம் அடைய வேண்டும். பரிசுத்தத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இருள், தேவனுடைய ஞானம் இல்லை என்று சொன்னால் அறியாமையினும் பொய் இருக்கும். அப்படி இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? இருள் இருக்கும். அவர்கள் பாவம் செய்வார்கள், சத்தியத்தின்படி வாழ்வதற்கு முடியாது. எபேசியர் 5 இறை வார்த்தையின் வாசிக்கிற போது அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 119 105 வாசிக்கிறோம், உமது வாக்கு எனக்கு தீபமா இருக்கிறது. வசனம் என்னுடைய மனதில் வந்து, நான் வசனத்தை நான் படிக்கிற போது, வசனத்தை நான் கேட்கிற போது, வசனத்தின்படி வாழ்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிற போது, இந்த வசனம் என்னுடைய மனதிலே வருகிறது. இந்த மனதிலே வருகிற வசனம் எனக்குள்ளாய் ஒரு பரிசுத்தத்தை உண்டு பண்ணுகிறது. பரிசுத்தம் உண்டாகிறது. வசனத்தின் மூலம்தான் பரிசுத்தம் உண்டாகும். இந்த வசனம் தான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறது. உங்களுடைய உள்ளான மனிதனை பரிசுத்தப்படுத்துகிறது. உங்களோட ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துகிறது. உங்கள் ஆவியை பரிசுத்தப்படுத்துகிறது. அதற்கு பின்பாக உங்களுடைய சரீரம், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. ரோமர் 13 12 வரை நாம் வாசிக்கிற போது, அந்தகார கிரியைகள், வாக்குவாதங்கள், பொறாமைகள் இதெல்லாம் நாம் செயல்படுத்தக்கூடாது. ஆண்டவராகிய இயேசுவை நாம் தரித்து கொள்ள வேண்டும். நீங்கள் யார்? 1 கொரிந்தியர் 3 16 17 சொல்லுகிறது, நீங்கள் தான் கடவுள் தங்கும் ஆலயமா இருக்கிறீர்கள், கோயிலா இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 6 இறைவார்த்தை சொல்லுகிறது, அந்த கோயிலுக்குள் தான் தூய ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எபேசியர் 5:20 நாம் வாசிக்கிறோம், தீமையை நன்மையாகவும், நன்மையை இல்லையா தீமையாக எண்ணுகிறவர்கள் உலகத்தாரா இருக்கிறார்கள். உலகத்தாருக்கு எது நன்மை, எது ஒளி தெரியாது. அவங்க இருள்ல இருப்பாங்க. பொய் சொல்லுகிற நபர் இயேசுக்குள் வந்த பிறகு அந்த வெளிச்சம் இல்லை அப்படின்னு சொன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறங்க அப்படின்பாங்க.
இதெல்லாம் பொய் இல்லை, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்ன? வெளிச்சம் இல்லை. ரோமர் 3 அதிகாரம் 8வது இறைவார்த்தை. அப்படியானால் நன்மை விளையும்படி தீமையை செய்வோம் என்று சொல்லலாமா? நாங்கள் இவ்வாறு கூறுவதாக சிலர் எங்கள் மீது வீண் பழி சுமத்துகின்றனர். இவர்கள் தகுந்த தண்டனை பெறுவார்கள். நம்முடைய எண்ணங்கள் தேவ சத்தியம் வரும் பொழுது நாம் வெளிச்சத்துக்குள்ளாய் நடக்கணும். உலக ரீதியாக, உலகத்தின் பார்வையிலே, உலகத்தின் வழிகளிலே நாம் போனாலும் தேவ நீதியின்படி நாம் வாழ்வதற்கு, தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ரோமர் 1 அதிகாரம் 21 22 வாசிக்கிறோம். தங்களை ஞானிகள் என்று எண்ணி தங்களை மனிதர்களுக்கு கொடுத்தார்கள். ஆகவே உங்களுடைய எண்ணங்கள் மறுரூபப்பட வேண்டும். இந்த இந்த வருடம் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே, வசனத்தின் மூலம் என்னுடைய எண்ணங்களை மறுரூபப்படுத்தும், வசனத்தின் மூலம் என்னுடைய வாழ்வை மறுரூபப்படுத்தும், வசனத்தின் மூலம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒவ்வொரு காரியங்களையும் மறுரூபப்படுத்தும். இந்த வசனம் உங்களை மறுரூபப்படுத்த வேண்டும். உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும், உங்கள் தொழிலை மறுரூபப்படுத்தும். எல்லா காரியங்களிலும் வசனம் 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 வசனம். இது உங்களை ஆவிக்குரிய மண்டலத்துக்கு எடுத்துட்டு போகும். தேவ தூதர்களுடைய ஆசீர்வாதங்கள், தேவ தூதர்களுடைய ஐக்கியம் உங்களுக்கு உண்டாகும். யோவான் 17:3 வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கிறோம். நாம் அப்படி இருக்கிற போது தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான நிலைக்கு நாம் மாறப்படுகிறோம். நம்முடைய மனதை குருடாக்கி விட்டான். ஆகவே நாம் வசனத்தை கொண்டு கிறிஸ்துவின் சாயலாய் மறுரூபப்படுகிற போது சிலுவையை குறித்து நாம் மேன்மையாக எண்ணுவோம். உலகத்தாருக்கு அந்த மனதை குருடாக்குனதுனால சிலுவை குறித்த மேன்மை தெரியல. அவங்க அதுதான் சொல்றாங்க. 1 கொரிந்தியர் 1:18 வாசிக்கிறோம் இல்லையா? அவர்கள் எப்படி இருக்கிறார்களாம்? இருளில், அந்தகாரத்தில் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு சிலுவையின் உபதேசம், சிலுவை பற்றிய காரியம், ஆவிக்குரிய காரியம் மடமையாக இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிற நமக்கு, வசனத்தின்படி வாழ்வதற்காய் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் அதிலே முன்னேறி செல்லுகிற போது அது நமக்கு தேவ பலனா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 2:14 அதை வாசிக்கிறோம். அவர்கள் ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷர்களா இருக்கிறார்கள், ஆனால் நாமோ ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம். எபேசியர் 5:13 வெளிச்சம் இருளை வெளிப்படுத்தும். இந்த வெளிச்சம் வருகிற போது உங்களோட வாழ்க்கையில காணப்படுகிற இருள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்திவிடும். ஆகவே எசையா 2:5 அதுதான் வாசிக்கும். யாக்கோபின் வம்சத்தார் ஆண்டவருடைய வெளிச்சத்திலே நடப்பார்கள். 1 பேதுரு 2:12 வாசிக்கிறார். அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை, நல் நடக்கைகளை பார்த்து கடவுளை மகிமைப்படுத்தணும். நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன் என்பதை வெறுமன வாயால் அல்ல, செயல்களால் நாம் செயல்படுத்துவோம். ஆண்டவர் திறந்த முகமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வருடம், இந்த மாதம் ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். ஆண்டவர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்கு கொண்டு செல்லுவார். அவரோடு உள்ள நல்ல உறவு உண்டாக்கப்படுகிறது, நல்ல தொடர்பு உண்டாக்கப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுன்ய ஐக்கியம் உண்டாக்கப்படுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் ஒருவரே பரிசுத்த. திருத்துதர் பணி 4 அதிகாரம் 12 இறைவார்த்தை சொல்லுகிறது, இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை என்று. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அவை பிரகாசம் அடையும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை பிள்ளைகள் மீது உம்முடைய முக ஒளியை வீசுவீராக. அது எந்த வீடாக இருந்தாலும், எந்த இடமா இருந்தாலும், இந்த சத்தம் கேட்கிற இடங்களில் எல்லாம் கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. அவர்கள் மீது மனம் இறங்குவீராக, மன மாற்றத்தை கொடுப்பீராக.
அவர்களுக்குள்ளாய் உம்மை அண்டி செல்லுகிற ஒரு எண்ணம், ஒரு அக்கினி இப்பொழுது இறங்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஒரு நேச அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகள் இவ்வண்ணமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்கள் ஒளிவுமர கண்டுகளைப் போல மாறுவார்கள். எஸ் டாடி. இந்த வருடம் இந்த முதல் நாளில கர்த்தருடைய பிள்ளைங்க மேல ஒரு ஆதி அன்பு ஊட்டப்படட்டும். ஒரு அபிஷேகம் இறங்கி வரட்டும். ஒரு அக்கினி இறங்கி வரட்டும். சுத்திகரிக்கப்படட்டும். பரிசுத்தம் உண்டாகட்டும். வேதத்தின் மீது அதிகமான ஒரு அன்பு உண்டாகட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.